இப்போ ரீசென்ட் டைம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள், அப்புறம் டிஎம்கே ஆடு அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன். என்னடா வாட்டர் மெலன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சீசனு சம்மர் சீசன் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு அது ட்ரெண்டிங்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த வாட்டர் மெலன் இல்ல, இது வந்து வேற வாட்டர் மெலன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற திவாகர் அவர்கள் வந்து ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருந்த ஃபீடை வந்து மறுபடியும் கிளப்பி விட்டாரு. தேவையில்லாத வீடியோஸ் கூட நம்ம பாத்துருவோம், ஆனா இவரோட வீடியோஸ் நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி செட்ல வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு 3 செலிபிரிட்டிஸ், நம்ம விஜய் டிவி செலிபிரிட்டிஸ், அதாவது விஜய் டிவி புகழ் அவர்கள் அண்ட் கானா வினோத் அண்ணா அண்ட் மாக்காப்பா அண்ணா அவங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன தாக்கியிருக்காங்க, 3 பேர் வந்து பயங்கரமா தாக்கி என்ன வந்து அடிச்சிருக்காங்க, என்னால தாங்கவே முடியல, எனக்கு கால்லாம் அடிபட்டுச்சு பாருங்க, இங்க வந்து அடி வீக்கம் இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நசரேத்பேட் போலீஸ் ஸ்டேஷன். இது என்னதான் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேற்கொண்டு வந்து நிறைய சோஷியல் மீடியால வந்து அவங்க எல்லாம் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ நீங்க ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, தயவுசெய்து அது பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்றதால தான் இவர் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம உருவாக்குறோம் தேவையில்லாம. அப்போ யார் வேணா அடிக்கட்டும், அடி வாங்கட்டும், யாரா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு நீங்க சொல்ல வரியா சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. இவர் வந்து இரும்பு ராடால வந்து அடிச்சதா இவர் வந்து அலிகேஷன் வச்சிருக்காரு. ஆனா காயம் பார்த்தா அப்படி தெரியலையே. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பேர் இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில வீடியோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ப்ரோப் டிவி அப்படின்னு ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு கேமரா போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோல வந்து இவங்க பண்ற அட்டகாசம் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு போறது அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு தெரியாம கேக்குறேன், குக் வித் கோமாளி செட்ல அவ்வளவு நடக்கும்போது ஏன் உங்க போன் எடுத்து நீங்க வீடியோ எடுக்கல? எதுக்கு எடுக்க முடியல? எதுக்கு எடுக்க விடாம பண்ணாங்களா இல்ல எனக்கு புரியல. நீங்க எப்பவுமே உங்க போனை எடுத்து நீங்க வீடியோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. செட்டு வெளியில ஏன் வீடியோ எடுக்கல? கேட்டா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து சேனல் எதுவும் குறை சொல்லலாமா அப்படின்றாரு. எதுக்குன்னா அடுத்த வாட்டி சான்ஸ் போட்டுக்க மாட்டாங்க ஏதாவது பேசினா. அந்த ஒரு விஷயத்துல வந்து நல்ல உஷாரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாம வந்து வளர்த்து விடுறோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இவரை பத்தி பேசுறது வேஸ்ட் தான். நான் இந்த வீடியோ ஸ்பெஷலா பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து மெயினா நம்ம யூடியூப் கம்யூனிட்டி அண்ட் நம்ம மீடியாஸ்க்கு தான் நான் சொல்றேன். நானு இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் எப்படி சொல்றதுன்னா அவங்கள வச்சு ரீச் தேடுறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து இன்டர்வியூ பண்ணாதீங்க. ஆல்ரெடி வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இவரு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லாம லெமன் ஸ்டார்னு ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்காரு. சேம் உருவாக்குறதுன்னா நார்மலா இல்ல, இவர் மாதிரியே உருவத்திலயும் அதே மாதிரி தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஆளுங்களை வந்து இந்த மாதிரி பண்ணாதான் ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஃபாலோ பண்ற ஆளுங்க நிறைய இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பேன் பண்ணணும். எந்த ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கூடாது. பிக் பாஸ்ல கொடுத்து நாங்க பட்ட பாடே போதும். வெளியில பண்ணிட்டு இருந்த ரீல்ஸ் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க வச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம சினிமா வாய்ப்பையும் கொடுத்துட்டீங்க. என்னத்த சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எடுக்கிறாங்க? இது ட்ரெண்ட் ஓகே, எந்த மாதிரி ட்ரெண்ட் ஜஸ்ட் சும்மா யோசிங்களேன். எந்த மாதிரி ட்ரெண்டை நீங்க கொண்டு வந்து உங்களோட விஷயத்துக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிங்க, நல்லா யோசிங்க. மீடியா சேனல்ஸ் அண்ட் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்டா வைக்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. தேவையில்லாத ஆணி, அவ்வளவுதான்.